நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலுமால் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவுக்குழந்தை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வேல்ஸ் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு இங்க விமென்ஸ் டே செலிப்ரேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. செலிப்ரேஷனா இன்னைக்கு நம்ம அறிவுக்குழந்தை ப்ரோக்ராம் இங்க தான் போகுது. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். விமென்ஸ் நாளே ஸ்பெஷல் தான். எங்களுக்கு டெய்லி விமென்ஸ் டே தான். இருந்தாலும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சார்பாக பிலேட்டட் ஹாப்பி விமென்ஸ் டே. ஹாய் गर्ल्स. ஹாய். இன்னைக்கு வந்து இங்க உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கிறதுனால பொண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்தா மேக்கப்புக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் மேக்கப்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. என்னதான் மேக்கப் போடுறீங்கன்னு தெரியல. வரணும் இல்லையா, அதுக்காக. அப்போ பொண்ணுங்க எல்லாருமே வந்து இயற்கையா அழகு இல்ல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? அப்படி இல்ல, இருக்கிற அழகை இன்னும் மெருகேத்திக்கிறீங்க. உங்கள யாருக்கு வந்து ப்ரொஃபசர் வந்து கிளாஸ்ல இல்லாத போது இந்த போர்டுல வந்து அப்படியே ப்ரொஃபசர் மாதிரி எழுதுற பழக்கம்லாம் யாருக்கு இருக்கு? இவளுக்கு. வாங்க. சார் இமிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது எழுதுவோம். அப்பவும் லெசன் சம்பந்தமா நம்ம எதுவும் எழுத மாட்டோம். அவங்கள மாதிரி இப்ப நீங்க பிளாக் போர்ட்ல எழுதுறீங்க. அது ஒரு சின்ன சர்க்கியூட் டயக்ராம் தான். இப்போ நம்ம அதை போட போறோம். போட்டுட்டு ஓகேவா, நம்ம போட்டாச்சு. கண்டிப்பா வந்து அந்த லெக்சரர் கண்டிப்பா ஷோவை பார்த்தாங்கன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மாதிரியே இருக்குது இந்த பொண்ணு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்த நாள் பிடிச்சி கார்னர் பண்ணி கேட்பாங்க. வேற யாரோட கையெழுத்தெல்லாம் அப்பா முத்து முத்தா கையெழுத்து எழுதுறாப்பா, கண்ணுல ஒத்திக்கலாம், கேட்டே முடிக்கல, அதுக்குள்ள இங்க வாமா, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. அநேகமா இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதும் போது அந்த பொண்ணு பின்னாடி உட்கார்ந்துருக்கும் நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு மைன்யூட்டா வாட்ச் பண்ணிருக்கு. ஷீட் வந்து அவங்க அங்க காட்டுவாங்க, இவ காட்டுவா. நான் 3 பெஞ்சுக்கு முன்னாடி தான் நிப்பா. வெளிப்படையா பேசுறேன், ரொம்ப வெளிப்படையா பேசுறமா நீ? ஷோ டெலிகாஸ்ட் ஆகுமா? பரவாயில்ல சார். ராகேஷ், வழக்கமா நம்ம எதுக்கு இப்படி ஜெனரலான क्वेश्चन எடுப்போம்? ஆரம்பத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் குழம்புவோம். சோ கொஞ்ச நேரம் நம்ம ஹோம்வொர்க் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பசங்களோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். கம்பெனி சீக்ரெட் இப்படி வெளிய சொல்ல கூடாது. நம்ம இதுக்கு சம்பந்தமா ஒரு क्वेश्चन எடுத்துட்டு வந்திருப்போம். சோ இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன். அதை நீங்க வந்து சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, பிளாக் போர்ட்ல ஒயிட் சாக் பீஸால எழுதுவாங்க. இதை வந்து சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. திவ்யா. என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஐடி செகண்ட் இயர். பிடெக் படிக்கிறியம்மா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் டுப்ஸ் மேட்டர்மா உனக்கு. சொல்லு பாப்போம். பிளாக் போர்ட்ல ஒயிட் சாக் பீஸால எழுதுறாங்க. கருப்பு அட்டையில பல்பத்தால எழுதுறாங்க. பல்பத்தால எழுதுறாங்களா? பிடெக் படிக்கிற உனக்கு தெரியும், இந்த பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு மாதிரி பல்பத்துல இருக்குது. சாக் பீஸ்க்கு தமிழ்ல என்னன்னு தெரியல. சரி, சின்ன வயசுல நீங்க பல்பெல்லாம் அதிகம் சாப்பிடுவீங்க போல சாப்பிடுவீங்க. அதான் இன்ன வரைக்கும் அந்த டேஸ்ட் வந்து அவங்க நாக்க விட்டு போல, அதனால இன்ன வரைக்கும் பல்பத்தை புடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்த ஜீவிதா. என்ன படிக்கிறீங்கம்மா? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஃபர்ஸ்ட் இயர். மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்க, பார்ட் டைமா வந்து கிரவுண்ட் கூட்டுற வேலையும் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லக்கா, கொஞ்சம் ஹைட் கம்மியா, சோ ட்ரெஸ் கிடைக்க மாட்டேங்குது. யுனிவர்சிட்டி ரொம்ப நீட்டா இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த பெருமை வந்து இவங்களுக்கு தான் ஆனந்த சேரும். ஜீவிதாவையே சேரும். தேங்க் யூ. கரும்பலகையில் சுண்ணாம்பு கட்டியால் எழுதுறார்கள். சுண்ணாம்பு கட்டினா இந்த இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். வீட்ல பாட்டி வெத்தலை பாக்கு போடுவாங்களா? ஐயோ இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, சுண்ணாம்பு கட்டின்னு தான் சொல்லுவாங்க. நீ தானே வாங்கிட்டு வருவ, சுண்ணாம்பு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நீ போயிட்டு சுண்ணாம்பு மட்டும் வாங்கிட்டு வருவ. அப்படிலாம் இல்ல. உங்க பேர் சொல்லுங்க. கிருத்திகா. கிருத்திகா. அதாவது கிருத்திகா பக்கத்துல நிக்கும் போது எனக்கு அனுஷ்கா பக்கத்துல நிக்கிற சூர்யா மாதிரியே இருக்கு. கருப்பு சுவரில் வெள்ளை பேனாவால் எழுதுவது. கருப்பு செவுரு அப்படின்னாக்கா இப்படி எங்கெங்கெல்லாம் வந்து இப்ப கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ஒயிட் பேனாவால எழுதிருவீங்க. ஆமா, நீங்க ஒயிட் பாத்துருக்கீங்களா? பேனா அப்படின்றது எங்க கிடைக்குது? கருப்பு சுவற்றில் வெள்ளை குச்சியால் எழுதுவது. குச்சி என்ன குச்சி? அது நீல குச்சியா சாட் குச்சியா? இல்ல இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா அந்த மாதிரி தான் யோசி. அதுவும் ஆயில் மேக்கப், நயன்தாரா ஃபேன் போல இருக்குது. ஆயில் மேக்கப்லாம் போட்டு பல அப்படி ஷைனிங்கா மாலிஷா வந்து நிக்கிறீங்க. எல்லா காலேஜ்லயும் ஒரு குரூப்புக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. இந்த காலேஜ்ல தான் ஒவ்வொரு குரூப்புக்கும் எல்லாருமே ஹீரோயினா இருக்காங்க. 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போய் முகத்தை கழுவுனாதான் தெரியும் யாரு ஹீரோயின், யாரு வந்து என்ன ரேஞ்சில இருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் அனுஷ்கா, அப்ப நயன்தாரா, இப்ப யார் வந்திருக்காங்க? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. ஓகே, கருப்பு அட்டையில். அக்கா சொன்னதுதாங்க கரெக்ட் எல்லாமே. அப்படியா? ஐஸ்வர்யா சொல்றாங்க இவங்க எல்லாம் சொன்னதான் கரெக்டா, எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு பகிரங்கமா ஒத்துக்கிறாங்க. கருப்பு பலகையில் வெள்ளை எழுதுகோளால் எழுதுவது. வெள்ளை எழுதுகோள் கரெக்டான ஆன்சரா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க.
அப்படியா? நான் என்ன சொன்னாலும் இந்த பொண்ணுங்க அப்படியே நம்புதுங்க. கைத்தட்ட சொன்னாலும் உடனே கைத்தட்டுதுங்க. என்ன பண்றது இந்த பொண்ணுங்களை? கரெக்டா சொன்னனால தான் தப்பான பதில்மா. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் யார் யாரெல்லாம் கொஞ்சம் அவேரா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாக்க எல்லாருமே கை தட்டுறாங்க. வாட் டு டு? உனக்கு ஒரு டைம் சந்தோஷமாயிடுச்சுல்ல நமக்குள்ள இவ்வளவு மூளையா அப்படின்ட்டு. கருப்பு ஸ்லேட்டில் நாம கட்டியால் எழுதுவேன். கருப்பு ஸ்லேட்டா? அம்மா பெரிய ஸ்லேட் நான் பார்த்ததே இல்லையே. சரி எதால எழுதணும்? நாம கட்டியால் எழுதணும். அப்ப நாங்க தான் போட்டுட்டு போகணும். நாம கட்டி எடுத்து குலைச்சி நான் 2 கோடு அவங்க 2 கோடு, யாராச்சும் லிப்ஸ்டிக் இருந்தா நடுவுல ஒரு கோடை போட்டு விட்டுருவீங்க போல இருக்கு. கருப்பு அட்டையில் வெள்ளை சின்னாம்புவால் எழுது. சின்னாம்பா? சுண்ணாம்பு தெரியாதுன்னா சின்னாம்பு? எனக்கு தெரியாது. நீ தமிழ் தானே? பின்னாடி இருந்து அவ்வளவு வாய் பேசுச்சு இந்த பொண்ணு, இங்க வந்து பேசவே மாட்டீங்க. எனக்கு தெரியாது அது சின்னாம்பு. அப்படி இல்ல, கருப்பு அட்டையில் வெள்ளை சின்னாம்புவால் எழுதுவதா? சுண்ணாம்பு சொல்லுங்க. சின்னம் சுண்ணாம்பு சுண்ணாம்பு. ப்ளீஸ் விட்டுடுங்க. அதாவது பூவை பூன்னு சொல்லலாம், பூய் பொண்ணு நீ சொல்லலாம். பதில் கூட சொல்ல வேணாம். என்ன சுண்ணாம்புன்றத கரெக்டா சொல்லிட்டு நீ போயிடுமா? சின்னம்பு. சின்னம்பா. கருப்பு பலகையில் வெள்ளை நீட்டு கட்டியால் எழுதுவேன். வெள்ளை நீட்டு கட்டியால் எழுதுவாங்க. சரிங்கோ. கரும்பலகையில் வெள்ளை சுண்ண கட்டியால் எழுதுவது. நான் சுண்ட கஞ்சி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சுண்ட கட்டி? ராகேஷ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொண்ணுங்களாம் வந்து அழகு மட்டும் கிடையாது, பயங்கர அறிவாளிங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, பிளாக் போர்டில் ஒயிட் சாக் பீஸால எழுதுவாங்க, அதுக்கு ஆன்சர் கரும்பலகையில் வெள்ளை சுண்ணாம்பு கட்டியால் எழுதுவாங்க. இதுதான் ஆன்சர். இதை நம்ம எடுத்ததுமே டப்புன்னு ஆன்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுவும் எல்லாருமே கரெக்டா, இதுக்கே பாராட்டணும். ஸோ ஆனந்த ஜீவிதா தான் இந்த செக்மெண்ட்டோட அறிவு கொழுந்து. எல்லாரும் அவங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணலாமே. ஏ. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஆன்சர் தெரியும்? சின்ன வயசுல டீச்சர்லாம் திட்டுவாங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கூட பேச தெரியல, அந்த மாதிரி திட்டும் போது அப்பப்போ கேட்கறத வச்சுட்டு சொல்றது. இதுக்கே உனக்கு பாராட்டு தெரிவிக்கணுமா? மறுபடியும் நான் கிளாப்ஸ் தட்டுறேம்மா. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4 தமிழ் வார்த்தை கற்றுக்கிட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. ஓகே? ஹாய். ஸோ விமென்ஸ் டே வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன்? உமன்ஸ்னாலே செலிப்ரேஷன் தானே. உமன்ஸ்னாலே செலிப்ரேஷன் தான். பெண்கள் அப்படின்னாலே வந்து என்ன சொல்லுவாங்க பொதுவாக எல்லாம்? பெண்கள்னா சாந்தம், அமைதி. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் அப்படின்னாலே வந்து குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து குடும்ப குத்து விளக்குகளா? சரி, ஓகே. இதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த விளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்கா? பல பேத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி கை தூக்குறாங்க. ஆனா இதெல்லாம் நம்புற விஷயமா? உண்மையிலேயே நம்பலாமா, இல்ல சும்மா கேமரா முன்னாடி கை தூக்குறீங்களா? இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறு. இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட வரலாறு, எதுக்காக அந்த பேர் அந்த வார்த்தைக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. விளக்கேத்துறதுக்கு வந்து நெருப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? அந்த நெருப்புக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த பேரை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாங்க பாப்போம். தீ. தீயா? டீயா? தீ. ஒளி. தீபம். அக்னி. அக்னி. ஓகே. அடுத்தால் கனல். கனல். ஓகே. வெளிச்சம். வெளிச்சம்ங்கிறது வரது, கிடைக்கிறது அந்த விளக்கேத்துனா. நாங்க சொல்றது குப்புன்னு வருமே, ஃபயர் ஃபயர் குப்புன்னு. ஃபயர். ஃபயர்ன்றது இங்கிலீஷ். தீப்பொறி. தீப்பொறி. தீப்பொறி திருமுகம். அத ஞாபகம் வச்சு தானே சொன்னேன். ஜோதி. ஜோதி. உங்க பக்கத்து வீட்டக்கா தானே. நெருப்புக்கு நீங்க நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, இன்னொரு முக்கியமான பேர் கூட இருக்கு. நெருப்புக்கு தேயு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தேயுன்ற பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? இப்பதான் கேள்விப்படுறீங்களா? நான் கூட இப்பதான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த தேயுன்ற பேரு எதனால வச்சிருப்பாங்க அப்படிங்கறது தான் நீங்க இப்ப சொல்ல போறீங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போது இந்த காலத்தில் தான் நம்ம மேட்ச் ஸ்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மூளையை போட்டு யோசிச்சு எப்படி வரும்னு தெரியாமல் 2 கல் எடுத்து தேய்ச்சி அது வந்ததால் தேயு. இப்போ இப்பயும் வந்து 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் கல்லை வச்சு தேய்ச்சி தான் விளக்கேற்றிட்டு இருக்கிறீங்க? இல்லை நாங்கள் மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். மேட்ச் ஸ்டிக். வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க? லைட்டர் மேட்ச் ஸ்டிக். அதுக்கேமா பாங்க்ரா டான்ஸ் ஆடுறேன்? பல்லே பல்லே பல்லே. அது நெருப்பு, அந்த எண்ணெய் திரி எல்லாம் தேஞ்சு போகுதுல்ல, அதனால தேயுன்னு வச்சிருக்கோம். தேய்ச்சி போகுதா? அதெல்லாம் கொஞ்சமா குறைஞ்சிடும்ல. எனக்கு தெரிஞ்சு நடையா நடந்து செருப்பு தான் தேயுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்ணு சொல்றதை பார்த்தாக்கா விளக்கு தேயுதான், திரி தேயுதான், அப்புறம் என்னமா நெருப்பும் தேயுதா?
நெருப்பு எப்படி தேயும்? நான் பிசிஎஸ்சி படிக்கிறேன். படிங்க, நாங்கள் வேணான்னு சொல்லியே. சத்தியமாக எனக்கு தெரியாது ஏன் தேயும்னு வச்சுருக்காங்கன்னா. ஏதாவது ஒரு பேர் தேடி இருப்பாங்க, கிடச்சிருக்காது. ஏதோ ஒன்று வைக்கணுமே தேயும்னு. உன் பேரும் அப்படிதான் வச்சாங்களா உங்க அப்பா அம்மா? அப்படிலாம் எதுவும் தேடி பார்த்துருப்பாங்க, எதுவும் கிடைக்கல, அந்த பேரை வச்சு விடுவாங்க. இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்த மனுஷன் கல்லை தேய்ச்சி ஃபயர் எடுத்துட்டு வந்தார்ல, அவர் பேர் தேயுவா இருந்திருக்கான். வேற என்னென்னமோலாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பேரை வைக்க முடியுமா என்ன? பேர் சொல்லுங்க. சாந்தினி. சாந்தினி ரொம்ப அடக்கமான பொண்ணா? சீச்சி சீச்சி, அப்படியெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணுங்களை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி சுடிதார் போட்டுட்டு பின்னாடி 2 முழம் பூ வச்சிட்டு இருக்க பொண்ணுங்களை நம்பவே கூடாது அப்படின்றத இந்த பொண்ணே ஒத்துக்கிச்சு. தேங்காய் நார் வந்து அந்த காலத்தில் பேப்பர்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தேங்காய் நார் எடுத்து பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்து அவங்க தேங்காய் நாரை யூஸ் பண்ணி அதனால அதுலேருந்து முதல்ல எடுத்து தேவும். ஓகே, அப்புறம் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா யூன்னு தானே சொல்லுவோம். பாருங்களேன், அதுலேருந்து ஒரு யூவும் தேயும். யூஸ் பண்றதுல யூவு, தேங்காய் நார்ல தே. அப்போ இந்த காயுன்றாங்களே, அது என்னது? காயத்ரி இருக்கு, கா யூ வந்து அவங்க நம்ம எப்பவுமே மற்றவங்களை குறிக்கிறது யூ அப்படின்னு சொல்ற மாதிரி யூ அப்படின்றீங்க. ஊர்ல இருக்க அறிவாரி பூரா இங்கதான் இருக்கிறான். முடியல. காயு பேரை பார்த்தோன்னே தெரியல, அது ஒரு லேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அம்மா, நான் கேட்டது தேயு, நீ காயுக்கு போயிட்ட. விடுங்க, தேயுன்றதும் பேர் பாருங்க லேடி பேரா இருக்கு. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு வந்திருப்பீங்க. ஸோ அவங்க பேரே எடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு லேடி பேரே எடுத்து வச்சிருக்காங்க. அதனால வச்சாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால வச்சிருக்காங்க. மேபி இப்போ மேஸ்டிக் வந்து தேய்ச்சா தானே நெருப்பு வருது. ஸோ ஒரு நெருப்பை தேய்க்கும் போது தான் நெருப்பு வருது. ஸோ அதனால தேயு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு எந்த நேரத்துல வந்ததுன்னா? டோனா அப்படி வருது. டோனா வரும். நெருப்புக்கு இன்னொரு பேர் தான் தேயு. அந்த தேயுன்ற வார்த்தையோட வரலாறு என்னன்னு இப்ப பார்க்கலாம். தேயு என்ற வார்த்தை நெருப்பை குறிக்கும். சிக்கிமுக்கி கல்லை தேய்த்து நெருப்பை உண்டாக்கியதால் நெருப்பிற்கே தேயு என்ற பெயர் வந்துவிட்டது. நம்ம வார்த்தையும் வரலாறும் செக்மெண்டோட வரலாற்றிலேயே நம்ம கேட்ட வார்த்தைக்கு கரெக்டா ஆன்சர் சொன்ன ஒரே ஒரு ஆள் இந்த கும்பல்ல தான் இருக்காங்க. அந்த பெண்மணியை வந்து நம்ம கூப்பிடலாமா இப்போ? சௌந்தர்யா மட்டும்தான் கரெக்டா அந்த ஆன்சரை சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா, இல்ல ஏனோ தானோன்னு அடிச்சு விட்டது கரெக்டான ஆன்சர்? ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா, எனக்கு ஆன்சர் தெரியாது நிஜமா. இவங்க ஃபேஸ் வந்து இன்டெலிஜென்ட் ஃபேஸா இருக்கு. சோ ஆமா, இவர் ஃபேஸ் பார்த்து எனக்கு ஞானம் அந்த பொண்ணு என்னை பத்தி பெருமையா அதை சொல்ல விரும்புறீங்க. வந்து ஏன் குறுக்க பேசுறீங்க? நீ பேசுமா. நீ சொல்லிட்டு போயிருவோமா, அவர் 2 நாள் தூங்க மாட்டாரு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? காலையிலேருந்து இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்றதுனால வந்து எல்லாமே காலையிலேருந்து நம்ம பொண்ணுங்க பின்னாடி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அவங்களுடைய செலிப்ரேஷன் டே அப்படின்றதுனால. பட் அதனால் வந்து பசங்க எல்லாமே ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருந்ததாக வந்து நமக்கு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் வந்து பசங்களை வந்து இப்போ கொஞ்சம் லேட் ஆனாலும் ஸ்பெஷலாக வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில் நிப்பாட்டி பசங்களை மட்டும் ஸ்பெஷலாக இந்த ஒரு எபிசோட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரி ராகேஷ், விமென்ஸ் டே எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம், ஏன் நீங்க எல்லாம் மென்ஸ் டே செலிப்ரேட் பண்றதே இல்ல? ஆக்சுவலி இந்த மென்ஸ் டே அப்படின்றது ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு முதல் பசங்களை கேளுங்க. எனக்கு கூட அந்த டவுட் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்னைக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நவம்பர் 19th இருக்கு. நவம்பர் 19th. ஆனால் வந்து இந்த உமன்ஸ் டேவை மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அந்த ஒரு மென்ஸ் டே அப்படின்றத வந்து ஏன் நம்ம அந்த அளவுக்கு கொண்டாடுறது இல்லை? பசங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் மென்ஸ் டே தான். அப்புறம் அதுக்கு தனியாக ஒரு நாள். பசங்க பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஆனாக்கா ஜாலியாக ஒரு செட்டு சேர்ந்தாலே அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான். இல்லை, அது மாதிரிலாம் நான் சொல்லலை, எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க. ஏன் நீங்க மென்ஸ் டே செலிப்ரேட் பண்றது இல்ல? நாங்கள் பண்ணுறோன்னு சொல்ல, நாங்கள் பண்ணுவோம். மோஸ்ட்டாக பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எதனா ஒரு துறையில் சாதிக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி இருக்குது. மோஸ்ட்டாக பசங்க எல்லா துறையிலையும் சாதிக்கிறோம், அதனால எங்களுக்கு எப்போவுமே மென்ஸ் டே. தம்பி கொஞ்சம் அளவாகவே பேசுவா, ஏற்கனவே வந்து நம்ம அவங்கள வந்து அடிமைப்படுத்தோம் அது இதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வேறு, அதனால் வந்து அவங்களும் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. ஓகேவா, அதை நம்ம ஒத்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன், அதை சுத்த தமிழ்ல நீங்க சொல்ல போறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, ஏடிஎம்ல பணம் வரலன்னு கிளர்க்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்க தூய தமிழ்ல சொல்லணும். சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அட்டன் பண்ணதில்லை. நீ போற ஏடிஎம் எல்லாத்தையும் பணம் வந்திருக்குது உனக்கு. ஏடிஎம் என்பது அது ஒரு ஆங்கில வார்த்தை, அதை சொல்வதற்கே நான் விரும்பவில்லை. ஐயா கொஞ்சம் அப்பப்போ எடுத்து ஒண்ணு பின்னாடி இருக்கிறப்போ நீங்க தமிழ் ஐயாட்ட விட்டுலாம் கேட்க கூடாது. அதாவது பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பேசிட்டு போயிடுச்சுங்க. ஆனால் பசங்க வந்து ரொம்பவே தெளிவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்களுடைய தமிழ் ஐயாவை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தமிழ் ஐயா வந்து கேமராக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாரு. தமிழ் ஐயானாலும் இப்போ வந்து உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. பரீட்சை அறையில் தான் வந்து தம்பி இந்த மாதிரி ஹெல்ப் கேட்பாருன்னு பார்த்தாக்கா இங்கேயும் வந்து ஹெல்ப் கேட்குறாரு.
நான் பரீட்சை அருகிலே அட்டன் பண்ணதே இல்லை. பணப்பெட்டி. பணப்பெட்டியா? பணப்பெட்டியில் பணம் வராததால். பணப்பெட்டி உங்க வீட்டுல உங்க அப்பா பெட்டியில பணம் வச்சிருப்பாரு. ஏடிஎம்க்கு வந்து தமிழ்ல அர்த்தம் நாங்க கேக்குறோம். ஏடிஎம்ல பணம் வராதனால கிளர்க் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. எப்போதும் பணம் இயந்திரத்தில். ஏடிஎம்னா எப்போது தானே, எப்பவுமே பணம் வரும். நீ போமா, ஒரு ஃப்ளோல போன பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வந்துறீங்களா? சைட்ல நிக்கிறீங்க. பரவாயில்ல, நீ போ, நான் வந்துடுறேன். எப்போதும் பணம் வராத இயந்திரத்தில் இப்போது பணம் வரலை. சரி. அதனால் வேலையாட்களிடம் சென்று புகார் அளித்தேன். பணம் எடுக்கும் இயந்திரத்தில் பணம் வராததால் பணியாளரிடம் புகார் செய்தேன். பணியாளர்னா சர்வெண்ட், நான் கேட்டது வந்து கிளர்க். பணம் தயாரும் இயந்திரத்தில் பணம் வராததால் காவலரிடம் கம்ப்ளைண்ட் புகார் செய்தேன். காவலரா? கிளர்க்னா காவலரா? கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணுவோம்? போலீஸ்ல தானே பண்ணுவோம். அது தம்பிக்கு வந்து நிறைய கேஸ்லாம் தெரியும் போல இருக்குது. தம்பி பார்க்காத கேஸே கிடையாது. அதனால டைரக்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இல்லையா? தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்தில் பணம் வராததால் வாட்ச்மேன் இருப்பாலையா வெளியா, அவர்கிட்ட சொல்லிடுவேன். சரி, அந்த வாட்ச்மேனுக்கு வந்து தமிழ்ல என்ன அது சொல்லு? கடிகார மனிதன். கடிகார மனிதன். நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உன்னை கொண்டு போய் ஏதாச்சும் குட்டையில தான் தூக்கி போடணும். நீ கிளம்பு. பணம் வரும் இயந்திரத்தில் பணம் வராததால் குமஸ்தாவிடம் புகார் அளித்தேன். குமஸ்தாவா? குமஸ்தா கிளர்க்குக்கு அதானே தமிழ். குமஸ்தாங்கிறது தமிழ் வார்த்தையா ராஜா? தானியங்கி இயந்திரத்தில் பணம் வராத காரணத்தினால் வங்கி மேஸ்திரியிடம் புகார் அளித்தேன். எப்பப்பா வங்கியில வந்து கட்டணம் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க? அது இந்த ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆச்சுல, அப்போ வந்து சர்வீஸ் பண்ண வந்தாங்க, அப்போ புகார் அளிச்சேன். அதாவது நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, ஏடிஎம்ல பணம் வராதனால கிளர்க் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு சுத்த தமிழ் என்னன்னா, தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்தில் பணம் வராததால் எழுத்தரிடம் புகார் கொடுத்திருந்தேன். கிளர்க்னா எழுத்தர், ஓகேவா? தமிழையா சைட்ல இருந்து சொல்லி கொடுத்தோம், பசங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எதை செலிப்ரேட் பண்றாங்களோ இல்லையோ, அங்கங்க ஸ்டால் போட்டு சாப்பிட்டு மட்டும் இருக்காங்க. ராகேஷ், இப்போ நீங்க சாரி கட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இது உங்களுடைய ஓன் சாரியா இல்ல உங்க அக்கா கிட்ட உங்க அம்மா கிட்ட யாராச்சும் கடன் வாங்கி கட்டு வந்தீங்களா? எங்க அம்மா கிட்ட இருந்து கடன் வாங்கி தான். ஏன் உங்களுக்கு சாரி எல்லாம் வாங்கணும்ன்றது தோணும்? இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ மட்டும் ஏன் சாரி கட்டிக்கணும்னு தோணுது? ஸ்பெஷல் டேனாலே சாரி கட்டணும்ல, அதனால நாங்க கட்டுறோம். ஸ்பெஷல் டேனா சாரி கட்டிப்பீங்க? ஆமா. நீங்க எல்லாம் ஏமா அன்யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சாரி கிடைக்கலையா? அம்மா சாரி தரமாட்டேன்ட்டாங்களா? சாரிலாம் பிடிக்கும், ஆனா சாரி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல், நம்ம எப்பயுமே கட்டுவோம். ஃபியூச்சர்ல ஃபுல்லா சாரி தானே கட்டுவோம். ஆக மொத்தம் நீ சாரி கட்டாததுக்கு 100 காரணம் சொல்ல ரெடியா இருக்க, சாரி கட்டுறதுக்கு ரெடியா இல்ல. அதானே சுத்தி வளைச்சு சொல்றேன். நீங்க ஏன் சாரி கட்டல? ஏன் சாரி பக்கத்து வீட்டு கொடியில இருக்க சாரி கண்ணில் படலையா? இல்ல இன்னைக்கு யாரும் துவைச்சு போடலையா? சாரி கட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னம்மா வீர தமிழச்சியா இருந்துட்டு சாரி கட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற? கண்ணு வச்சிருவாங்க, அழகா இருக்கல்ல. இவங்க வந்து சாரி கட்டினதும் அழகா மாறிடுவாங்களா? நம்ம கண்ணை கொண்டே அவங்க மேல வச்சிருவோமா? அதனால மேடம் சாரி கட்டல. உங்க பேர் என்ன? பவித்ரா. இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட வரலாறு சொல்ல போறீங்க. அந்த பேர் ஏன் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா வேல். வேல்ன்ற வார்த்தையோட சிறப்பு என்ன, அதை தான் நீங்க சொல்ல போறீங்க இப்போ, ஓகேவா? முருகர் கையில வேல் வச்சிருப்பாரு, ஸோ அதனால ஸ்பெஷல் சொல்லலாம். வேல் அப்படின்னாக்கா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது முருகர். வேற வேல் அப்படின்னாக்கா வேற என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? எங்க காலேஜ்க்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு வச்சிருக்கனால. ஓ, உங்க காலேஜ் பேரு வேல்ஸ் யூனிவர்சிட்டி அப்படினால அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆயிடுது வேல் அப்படின்றது. வேல் அப்படின்னா அது ஒரு வெப்பன், அதனால அது ஸ்பெஷல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேல்? வேல் அப்படிங்கிறது எதுக்கு? ஏதாவது குத்துறதுக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் டெரரான பொண்ணா இருக்கும் பொழுது வேல் எடுத்து யாரையும் குத்த போதான். ஐம் ராஜி. ராஜி, கல்யாணத்துக்கு போயிட்டு நேரா வந்திருக்கீங்களா ராஜி? இன்னைக்கு வந்து ராஜி வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து பொண்ணு பார்க்க வராங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு பட்டு புடவெல்லாம் கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு. இல்ல, முகூர்த்த நாள் ஏதோ மண்டபத்துல போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க. பெண் கடவுள் வச்சிருப்பாங்க, வேல் வச்சிட்டு இருப்பாங்க. காளி காளி கடவுள் காளி. அது சூலாயுதம் இல்ல? நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா, ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த வேல் வந்து கச்சி கண்ணை குத்தலாம். ஓ, சாமி கண்ணை குத்துன்றது அந்த வேலை வச்சு தான் குத்துவாரு. ஆமா, அதுக்காக தான் அது ஆக்சுவலா யூஸ் பண்றாங்களே. அதுதான் 2 கண் இருக்கே, ஒரு வேல் எப்படி குத்துவார்? குத்திட்டு திருப்பி அதை எடுத்துட்டு திருப்பி இன்னொரு. அதாவது இப்படி குத்திட்டு மறுக்கா எடுத்து இந்த கண்ணுல குத்துவாரா? இப்பதாங்க நான் புதுசா கேள்விப்பட்டேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு லிப்ஸ்டிக் அதெல்லாம் கண்ணத்து லிப்ஸ்க்கு தான் போடுவாங்க. நீங்க கண்ணத்துல எல்லாம் ஆப்பிட்டு வந்திருக்கீங்களே, சரியா துடைக்கலையா? சோ அதனால எங்களுக்கு அது ஏமா ரங்கோலியே கீழே போடணும், மூஞ்சில போட்டுக்கப்படாது. அவங்க தெளிச்சாங்க, சோ அது அப்படியே பறந்துருச்சு. இப்ப வேல் சொன்னது வந்து நிறைய கத்தி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஷார்ப்பா இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி வேலுக்கு வந்து நம்மளுக்கு பாயிண்டடா இருக்கு இல்லையா?
ஸோ மைட் பி அதனால வந்து வேல் அந்த இதுக்கு வச்சிருக்கலாம். அதாவது வர வழியில் வந்து ஒரு கிளி ஜோசியக்காரர் வந்து கிளியை காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தார். நானும் கொஞ்ச நேரம் அங்கங்கே அந்த கிளி கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்தபோது தான் கடைசியில் அந்த கிளி இங்கே நிற்கிது. பச்சை பச்சையில் ஒரு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு பச்சை கிளி மாதிரி வந்து நிற்கிறாங்க. நீங்க ஓட்டுறீங்களா பாராட்டுறீங்களா? இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். வேல்ஸ் ஃபிஷ் இருக்குல்ல, வேல்ஸ் ஃபிஷ்ஷா? வேல் ஃபிஷ், வேல் திமிங்கலம். சீல எப்படி வேல் பவர்ஃபுல்லோ அதே மாதிரி வெப்பன்ல வந்து முருகனோட வேல் பவர்ஃபுல், அதே மாதிரி காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பவர்ஃபுல். பாரா எப்படி அது ஒண்ணு கீழே ஒண்ணு கவிதை மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் காலேஜை பற்றி பேசினா உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குதா? தெரியல, இப்போ அப்படி இதை பார்த்தா கிடைக்கும். பார்த்து மேபி கிடைக்கலாம். லாவண்யா ஏமா அங்க நின்று என்ன குறுன்னு பாத்துட்டு இருக்கிற? இல்லையே, நான் அப்பெல்லாம் பார்க்கலையே. இல்லையே, நான் அப்பல இருந்து உன்னை கவனிச்சிட்டு இருக்கிறேன். இல்ல நீங்க எல்லாரும் கூப்பிட்டீங்களா? கூப்பிடுவா நம்மள. கூப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு பார்த்துட்டு. வேல்ன்றது ஒரு பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய வேர்டு. நம்ம சொன்னாலே அது ஒரு வீர வேல், வெற்றி வேல் அப்படின்னு சொன்னா பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய வேர்டு. இப்போ நம்ம காலேஜ் நேமே வேல்ஸ் யூனிவர்சிட்டி வச்சிருக்கோம்ல, அது ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும்ல. அதாவது இந்த பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அதிகமாக வந்து பூஸ்டர் பேக்லாம் போட சொல்லும் போல இருக்குது. அந்த தாட்லேயே இருந்து இங்கே வந்து பூஸ்டர் அப்படின்னு சொல்லிடுது. அப்படிலாம் யாரும் கிடையாது. ஆக்சுவலி சிவனோட பையன் முருகன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வேல் வச்சிருக்கிறதுனால யாரெல்லாம் க்யூட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வேல்னு பேர் வைப்பாங்க. அதாவது க்யூட்டாக இருக்க பாய்ஸ்க்கு வந்து வேல்னு பேர் வைப்பாங்க. சரிம்மா, அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு ராகேஷ்னு பேர் வச்சாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் குழந்தையா இருக்கும்போது க்யூட்டா இல்லையோ என்னமோ சார், பல்கா இருந்திருப்பீங்க. பல்கா இருந்திருப்பேன். அதாவது உள்ள ஒரு டி-ஷர்ட் போட்டு மேல ஒரு சட்டை போட்டதனால கொஞ்சம் பல்கா தெரியும். முருகர் வந்து பேபி பாயா க்யூட்டா இருந்திருப்பாரு, நீங்க பல்கா இருந்திருப்பீங்க. அதனால நீ பேச வேணாமா, நீ தயவு செஞ்சு போயிடு. வேல் வந்து சூர்யா நடிச்ச படம். சூப்பர். ஆமா, அதுல அசல் நடிச்சிருக்காங்க, சூர்யா டபுள் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இங்க திரை விமர்சனம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம. வேல் வந்து அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அது குத்துனா ஒரு ஓட்டை தான் விழும். சூழலாம் அப்படிலாம் குத்துனாங்கன்னா 3 ஓட்டை விழும். அதெல்லாம் குத்துனா சீக்கிரமாக சரியாக போகாது, புண்ணுலாம் ஆகிடும், ஒரு மாதிரியாக இருக்கும். இது வேல் குத்துனா சீக்கிரமாக சரியாக போயிடும், அதனால வேல் குத்துறாங்க. அதனால வேல் ஸ்பெஷல் சொல்லலாம். அதாவது சூலாயத்து குத்துனா 3 ஓட்டை விழுந்துரும். அந்த 3 ஓட்டை உடைக்கிறதுக்கு வந்து செலவு அதிகமாகும். வேல்னா ஒரு ஓட்டையோட முடிஞ்சிரும்ல. என்னமா யோசிச்சிருக்காங்கய்யா ராகேஷ். தெரியாதனமா இவங்களுக்கு வேல்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா எவ்வளோ சொல்றாங்க. வேல்ன்ற வார்த்தையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வேல் வெல் என்பதே வேல் என்பதற்கு அடிப்படை. ஆயுதங்களிலேயே பெயராக வருவது வேல் மட்டுமே. வேலாயுதம், தங்கவேல், வெற்றிவேல் போன்ற பெயர்கள் பிரபலம். ஸோ இப்போ இந்த வேல்ன்ற வார்த்தையோட சிறப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த வேல்ன்ற வார்த்தை மட்டும்தான் ஆயுதத்தோட இருக்கக்கூடிய பேர். ஓகேவா? அது மட்டும்தான் ஆயுதத்தோட வரக்கூடிய ஒரு பேரா இருக்கு. வேலாயுதம், வேல்முருகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால அது ஒரு கருவின்றதுனால வேலுன்னு வச்சாங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு கத்தி குத்து கந்தன், பிளேடு பால் அப்படிலாம் வைக்கிறாங்களா? அது எதுக்கு மேம் வைக்கிறாங்க? அதாவது இந்த பொண்ணு ஆரம்பத்தில் இங்கிலீஷ் பேசும்போது நல்ல ஹைஃபையான பொண்ணா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ வந்து பார்த்தாக்க ஏரியாவில் இருக்க அத்தனை ரவுடி பசங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கும் போல இருக்கு. லோக்கலா பேசுறாங்கல்ல. இந்த வாரம் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்னைக்கு ஷோ கலர்ஃபுல்லா போச்சு. அடுத்த வாரம் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும்